எங்கள் வீட்டில் மாட்டு பொங்கல் பார்த்திங்கன்னா கட்டுத்தரைக்கு பக்கத்துலேயே 3 கல்லை எடுத்து போட்டு அங்கேயே வெள்ளை பொங்கலாக வச்சுட்டு அப்புறமா கட்டுத்தரையிலேயே ஒரு செவுத்தோரமாக வந்து ஒரு பெரிய இலையாக போட்டு காலையிலேருந்து ஒரு கூட சாணி எடுத்து வச்சுருப்போம். அந்த மாட்டு சாணியவே அதையே வச்சு ஒரு பக்கம் மட்டும் செவரு இருக்கும், மற்ற 3 பக்கமும் பார்த்திங்கன்னா சதுரமாக ஒரு குளம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே பொங்கல் வச்சு பொங்கி வந்ததுக்கு அப்புறமா வர அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வச்சிடுறது. அது பேர் தான் தெப்பக்குளம். அது மேலேயே மஞ்சளில் வந்துட்டு ஒரே ஒரு கிழங்கு மட்டும் பிச்சு வச்சிடுறது, அது மஞ்சள் பிள்ளையார். அப்புறமா சாணியில் வந்துட்டு சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிறது. அதை சுற்றி நம்ம வந்துட்டு டெக்கரேட் பண்ணிக்கிறது. 2 சைடு கரும்பு கவக்குச்சி ஒன்று வச்சுக்கிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காவிக்கல்லில் வந்துட்டு திண்ணீர்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சுருப்போம். அது போக அரிவாள், மைகோதி, கண்ணாடி, மாமாவோட வேட்டி, அப்புறம் 2 சைடு வச்சிருக்கிற கரும்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் கீரையோட கொடியில் வந்துட்டு தோரணம் மாதிரி கட்டி அதுலேயும் காப்பு கட்டியிருப்போம். வேப்பந்தலை, பூளைப்பூடு, ஆவாரம்பூ எல்லாம் வச்சு 3 காப்பு கட்டிடுவோம். லாஸ்ட்டாக டிராக்டருக்கும் சேர பூஜை பண்ணிடுவோம்.